மக்களே, இந்த வருஷம் வெயிலின் தாக்கம் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற பல காண்டினென்ட்டுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஸோ நம்ம இந்த ஹீட் வேவ்ஸ் மூலியமாக பல ஆயிரக்கணக்கானோர் இறந்து போயிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா யூரோப் காண்டினென்ட், அந்த காண்டினென்ட்டில் எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்குது. ரயில் ட்ராக் உருகுது, டிராஃபிக் லைட் உருகுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்லாம் போயிட்டு ரீல் பண்ணுறன்ற பேரில் பலவித சம்பவங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்படி யூரோப்பில் இந்த வெயிலின் தாக்கம் என்னென்னலாம் ஏற்பட்டிருக்கு, எந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்ற தொகுப்பு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுக்கணும். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்களே, ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10-15 நாளாவே யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெப்பம் வருதான். இதுல அவங்களுடைய டிகிரி செல்சியஸ் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 41.7 டிகிரி செல்சியஸ். அந்த டிகிரி செல்சியஸோட வெப்பம் யூகே, இட்டாலி அண்ட் பெல்ஜியம் இந்த 3 நாடுகள்ல இருக்கு. ஓகே, இந்த ஈட்டின் தாக்கத்தால அங்க இருக்கிற பொதுமக்களால சஸ்டெயின் பண்ண முடியல. அவங்களால இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ, இந்தியாவில் இருக்கிற வீடுகளோ, இந்தியாவில் இருக்கிற ரோடுகளோ, ஸோ இந்த ஈட்டுக்கு தகுந்தா கிட்டத்தட்ட ரோடுலாம் 60 டிகிரி செல்சியஸ் வரையும் தாங்குற வகையில தான் இந்த ரோடு எல்லாமே இருக்கு. ஆனால் அங்கே அது அப்படி கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே அவங்க டெவலப் பண்ணல. யூரோப் வந்து ஒரு வின்டர், ஸோ அந்த வின்டரை பேஸ் பண்ணி அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த டெவலப்மெண்ட்டே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ஆப்பா மாறி இருக்கு இந்த இந்த இதில் வெயிலில். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வின்டர்ல வந்து வெயில வந்து அப்படியே ட்ராப் பண்ணி வச்சு அந்த வீட்டுக்குள்ள சில விஷயங்களை பண்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிறதால அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்களால இருக்க முடியல. ஏன்னா வெயில வந்து ட்ராப் பண்ணி வச்சுதான் அவங்க பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வெயில் வந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ள இருக்கணும்னு. இப்போ அதிகபட்சமான வெயில் வர்றதால அவங்க நைட்டு தூங்கும் போது கூட அந்த வெயிலுடைய தாக்கம் காட்டுது. இதுல குறிப்பா அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. அந்த யூரோப் காண்டினென்ட்ல எத்தனை மக்கள் இருக்காங்க, எத்தனை பேர் வீடு கட்டியிருக்காங்க, அதுல 5% 5% ஆஃப் யூரோப் பீப்புள்ஸ் ஹேவ் ஏசி, ஏர் கண்டிஷனர். 5% மட்டும்தான் யூஸ் பண்றாங்களாம். அதுக்கு மேற்பட்டவங்க கிட்ட இன்ஸ்டாலும் பண்ணதை அவங்க கையில இருக்கவும் இல்லை. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க வின்டரை பேஸ் பண்ணியே வாழ்ந்ததால சடனா இப்படி வந்ததால அவங்களால அடாப்ட் பண்ண முடியல. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாடி கண்டிஷன்ஸும் செட் ஆகாது. ஏன்னா அவங்க வின்டர்லயே இருந்து சடனா இது வரும்போது அதனுடைய தாக்கங்கள் ஹெவியா தான் இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் எப்பப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரையும் டேட்டா சொல்றது என்னன்னா 2900 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2900 அத்தனை பேர் வந்து இந்த வெயிலின் தாக்கத்துக்காக இறந்து போயிருக்காங்க. அதில் குறிப்பாக ஸ்பெயினில் வந்து 1028, பிரான்ஸில் 1000, யூரோப்பில் சில சில இடங்களில் சேர்த்து 2900 நபர்கள்ன்றது கணக்கிடப்பட்டிருக்கு. இதுல பாதிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்றத பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓவர் 150 மில்லியன் பீப்புள்ஸ் அதை சுத்தி வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்களாம். இந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சராலையும் இந்த ஹீட்டாலையும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்டவங்களுக்கு இம்பாக்ட் தெரியுது அப்படின்றது ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்குன்றதான் நம்ம சொல்லணும். இதுல ரயில் ட்ராக் உருகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் லைட்லாம் உருகுதுன்றதால அவங்க அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா அவங்க வின்டர்ன்றதால வின்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி பில்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சடனாக இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் வர்றதால அந்த ரயில் ட்ராக்லாம் கூட வளையுது. அதுவே ஒரு இரும்பு, அந்த இரும்போட இதுவே எப்படி வளையுதுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹீட்டின் தாக்கம் இருக்கு. ஏன்னா அந்த இடம் அப்படி யூரோப்ல அதை மாதிரி அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க முழுக்க அப்படின்றது தான். இதுல என்னென்ன பிரச்சனைகள் உருவாயிருக்கு பொதுமக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாட்டரோடைய ஷார்டேஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கு. எதுவுமே இந்த ஹீட்டுக்கு சஸ்டெயின் பண்ண முடியல. அங்கே இருக்கிற பில்டிங்ஸோ எதுவுமே அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல. எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ஒரு காரணம், அந்த காரணமே இப்போ ரிவர்ஸ் ஆகி அவங்களுக்கு ஃபுல்லாக ஆப்ப ஆரம்பிச்சிருச்சு. இதுல நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கூல்ஸ்ல எந்தெந்த ஸ்கூல்லலாம் ஏசி இருக்குதோ அந்த ஸ்கூலுக்கு மட்டும்தான் இவங்க வந்து வர்றதுக்கு ஸ்கூல் இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ற அளவுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஏசி இல்லாத ஸ்கூலுக்கெல்லாம் லீவு விட்டு அவங்கள வீட்டில் இருக்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை இது பண்ணிருக்காங்க. இதுல மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஏசி இல்லாத வீட்கள்லாம் நீங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் கூட பார்த்துருக்கலாம். அங்க போயிட்டு கடை ஓப்பன் பண்ணோன்னு இந்த ஃபேனு ஏசிலாம் விற்குமா, அதை போய் வாங்குறது,
அதை எடுக்கிறது, அதுக்கான வேலைகள் தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கான டிமாண்ட் வந்து அதிகரிச்சிருச்சு. என்ன பண்றதுனே தெரியாம அவங்களுக்கு எப்படியாவது இதுல சஸ்டெயின் பண்ணுன்றதால இதெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சாதான் அதை சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயுமே நைட் டைம்ல கூட அந்த வெயிலோட இம்பாக்ட் காட்டுதுன்னா அதை போக்குற அளவுக்கு இப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேடிட்டு போறாங்க. இதுல இறந்து போனாங்க இல்லையா, இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றவங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% வந்து 75 அதுக்கு மேற்பட்டவங்க தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 60%, 100ல 60%னா மெஜாரிட்டியா. ஸோ வயசு அதிகமானவங்களால தாங்க முடியல, அதை வந்து அடாப்ட் பண்ண முடியல. ஏன் நம்ம நார்மலா இப்போ இருக்கிற நமக்கே வந்து அது ஒரு பெரிய இம்பாக்ட் தான் இருக்கும். ஏன் இப்போ இந்தியாவே எடுத்துப்போமே, ஸோ இதுவரையும் ஜூலை மாசம் வரையும் அந்த வெயிலோட இம்பாக்ட் இருக்கு. வெளியே போயிட்டு வந்தா ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வெயிலுடைய இம்பாக்ட் இருக்கு. அது நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வெயிலே பிறந்து இது பண்ணி வாழ்ந்ததால அது ஈஸியா நம்மளால அடாப்ட் பண்ண முடியுது. ஆனா அவங்களால அடாப்ட் பண்ண முடியல. இதுல எவ்வளவு ரெக்கார்டு சம்பவம் பண்ணிருக்குன்றத சொல்றேன் கேளுங்க. கிட்டத்தட்ட இதுல போன வருஷம் ஜூன்ல யூரோப்ல மட்டும் 37.7 டிகிரி செல்சியஸ். ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 43.8 டிகிரி செல்சியஸ் வந்திருக்குதான். 40க்கு மேல டிகிரி செல்சியஸ் வந்திருக்குது. ஓகேவா? இதோட வந்து 1951, 1976 அதை விட ரெக்கார்டை பிரேக் பண்ணி 50 வருஷத்தையே உடைச்சு எரிஞ்சு இப்ப முன்னாடி போயிருக்குது. இந்த ஈட்டோடைய தாக்கம் அதிகமாயிருக்கு. குறிப்பா யூகேல. பிரான்ஸ்ல 43.8 டிகிரி செல்சியஸ், இதுதான் ஹையஸ்ட். பிரான்ஸ் அது ஒரு ரெக்கார்ட் சென்னப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹங்கரி, சோல்விகா அந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா 41.9 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு 2007ல. ஆனா இப்போ 42க்கு மேல டிகிரி செல்சியஸோட வெப்ப தாக்கம் அதிகமாயிருக்கு. அண்ட் தென் ஜெர்மனி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 40 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. இப்ப 41.7 டிகிரி செல்சியஸ். போலாண்ட்ல 40.5 டிகிரி செல்சியஸ். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கு. சரி, இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒமேகா பிளாக் அப்படின்ற ஒரு வெதர், அதனுடைய தாக்கத்தால இங்க எல்லாமே டபுள் இது இருக்கான். ஸோ குறிப்பா யூரோப் அப்படின்ற நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் வார்மிங் கான்டினென்ட் அந்த எர்த் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ குளோபல் ஹீட் ஆவரேஜ்னு ஒரு இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அங்கே டபுள் ஆயிருமா, அந்த ஆவரேஜ் எல்லாமே டபுள் த ரேட்டா வந்துருமா. ஸோ இந்த மாதிரி கிரைசிஸ்லாம் ஒன்ஸ் இன் எ ஜெனரேஷன் தான் வருமா. அந்த மாதிரி ஒரு கிரைசிஸை தான் இப்போ யூரோப்ல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். அதை தாண்டி இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்குன்னா, ஒரே நிமிஷம் மக்களே, இதுக்கு முன்னாடி 1976ல 35.6 டிகிரி செல்சியஸ் தான். அப்பதான் வந்து முறையா யூரோப்ல இந்த மாதிரி ஒரு ஈட்டு சம்பவத்தை அவங்க பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2003ல ஒரு வேக்கப் கால் கொடுக்குற வகையில அதிகபட்சமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. 70,000 பேர் 40 டிகிரி செல்சியஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கான்டினென்ட்டை சுத்தி 70,000 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்ப அதை தாண்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2019 அண்ட் 22ல வந்து பாத்தீங்கன்னா 42.6 டிகிரி செல்சியஸ் வந்திருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய இனிஷியல் தாக்கம். இந்த 2020க்கு அப்புறம் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் ஈட்டோட தாக்கம் டே பை டே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப வந்து இந்த சுச்சுவேஷன்ல இருக்கு. இதுல நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க இதுலாம் இருக்கும் இல்லையா, வேஸ்டேஜஸ் போற டேங்க்குலாம் போட்டு அங்க ஒரு இது போட்டு மூடி வச்சிருப்பாங்க. நம்ம ஏரியால கூட நம்ம பார்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு இது மாதிரிதான் இருக்கும் அந்த க்ளோஸ் பண்றது. அதுல எல்லாம் ஆம்லேட்டை போடுறது, இது பண்றதுன்ற மாதிரி மக்கள் டோஸ்ட் பண்ணி வீடியோவை போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கம் யூரோப்ல இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் யூஎஸ் இருக்கு இல்லையா, யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி அங்க வந்து பாத்தீங்கன்னா 205th ஆனிவர்சரி ஆஃப் அமெரிக்கா கொண்டாட போறாங்க. அதுலயுமே என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா, கிட்டத்தட்ட ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜூலை 4ஆம் தேதி. இதுலயும் அங்க வந்து டிகிரி செல்சியஸ் அதிகமாகலாம். 37.8ல இருந்து 46.1 வரையும் அங்கேயும் ஹீட் வந்து அதிகமா பதிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனுடைய காரணத்தால கரண்டோட டிமாண்ட் அதிகரிக்கும். 1,66,304 மெகாவாட் வந்து தேவைப்படும். இதுக்கு முன்னாடி 2006ல தான் இந்த மாதிரி நடந்தது. இப்ப அதையும் மீறுற அளவுக்கு ஒரு டிமாண்ட் உருவாக போகுதுன்ற மாதிரி சில எமர்ஜென்சி அலர்ட்டுமே யூஎஸ்ல எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்டையுமே சொல்ல வேண்டி இருக்கு. அண்ட் தென் இப்ப அங்க நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி டெலிவரி பண்ணுவாங்களே, யூரோப்ல இந்த மாதிரி டெலிவரி பண்றவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 11 மணில இருந்து 4 மணி வரையுமே அவங்க வந்து
ஸோ வெளியே வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, வீட்லயே இருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட், எமர்ஜென்சி டைம் மாதிரி ஒரு அலர்ட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு சுற்றி யூரோப்பை சுற்றியும் சரி, மற்ற காண்டினென்ட்லேயும் சரி, இந்த ஈட்டுடைய வேவ் வந்து அதிகமாக இருக்கிறதால அவங்க சில பல அலர்ட்டுகள், சில பல எமர்ஜென்சிகள் இதெல்லாம் வந்து விதிக்கப்பட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை அங்கே சந்திச்சுட்டு இருக்காங்க. இங்க இந்தியாவில் இருக்கவங்க எல்லாம் அசால்ட்டா டீ குடிக்கிறது என்ன, இது போறது என்ன அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதில் ஏதாவது கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.